பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் வசனத்திற்கு கடந்து செல்லலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைகளில் 11ஆவதாக இருக்கிற பிள்ளை பேர் யோசேப்பு. வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது, யோசேப்போடே கர்த்தர் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 10 அண்ணன்களுக்கும் எப்போ பாரு இவன் மேலே ஒரு பொறாமை. காரணம் என்னன்னு சொன்னால், இவங்க செய்கிற தப்பெல்லாம் அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறது அவர் ஒன்று. ரெண்டாவது, அவங்க அப்பா அதிகமாக அவரை நேசித்தார். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல தாளந்தை கொடுத்துருந்தாரு, சொப்பனங்களை பார்த்து அதை வியாக்கியானிப்பது. அந்த சொப்பனத்தின் மூலமாகவும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பொறாமப்பட்ட அண்ணன்மார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை 20 வெள்ளிக்காசுக்கு மீதியானியருடைய கையில் விற்று போடுறாங்க. ஆனால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால் அநேக உபத்திரவங்களின் மத்தியில் அவன் கடைசியில் போய் நின்ன இடம் எதுனாக்கா, ராஜாவினுடைய சமூகம். ராஜா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அவன் சொன்ன அந்த சொப்பனத்தின் வியாக்கியானத்தின் பிரகாரமாக ராஜா ஒரு சொப்பனம் பற்றி கேட்குறாரு, அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாரு. அதனால் எகிப்து தேசத்துக்கு அவனை அதிபதியாய் மாற்றுகிறார். இன்றைக்கு உங்கள் சகோதர சகோதரிகள் அல்லது உங்கள் கணவன், உங்கள் மனைவி யார் உங்களை ஏமாத்திருந்தாலும், யார் உங்களுக்கு எதிராக நின்றாலும் ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களோடு கூட உங்களுடைய பட்சத்தில் இருந்தால் யாரும் உங்களுக்கு விரோதமாக இருக்க முடியாது. உங்களுடைய உடைமைகள் யாதும் சேதமாகாது. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான கர்த்தாவே, வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறையா. என் தேவன் பெரியவரப்பா. யோசேப்போடு கூட இருந்தது போல இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு கர்த்தாவே, என் கூட கர்த்தர் இருந்தால் எனக்கு விரோதமாக நிற்கிறவங்க யார் என்னை தொட முடியாதுன்ற நம்பிக்கையோடு யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறாங்களோ அவங்க பட்சத்தில் நீங்கள் நின்று அவங்களுக்கு விரோதமாய் வருகிற கணவனானாலும் மனைவியானாலும் சகோதரர்களானாலும் சொந்த பந்தங்களானாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அவர்களிடத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து அவருடைய உடைமைகளை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அறிவிப்பீராக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.